கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் இந்த 12வது மாதத்தில் வாக்குத்தத்த ஆராதனை என்று நான் வைக்கிறதுல என்ன சொல்லல, வைக்கல. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த 11 மாதம் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஊழியத்தில் நான் கண்ட ஒரு விருப்பம். ஆகினால் நமக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய நினைவில் இருக்குமானால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி நோட்டை பார்க்காம சொல்லுங்க. நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். வசனம் அதிகாரம் இருக்குது. நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்படுத்து. என்ன அதிகாரம், என்ன வசனம்? ஊழியர்களே, ஊழியர்களே, போன வருஷம் நியூ இயருக்கு இதே கலர் சுடிதார் தான், போன வருஷம் நியூ இயருக்கு இதே கலர் புடவை தான், இந்த வருஷம் இதே தான் எழுதுறீங்களா? அது மாத்திரம் ஞாபகம் இருக்கும். எடுத்துட்டீங்களா? அதானா? ஏசாயா 49:3 கர்த்தர் சொல்றாரு, நீ என் தாசன், நான். சத்தமே வர மாட்டேங்குது. இஸ்ரவேலே, நான் உன்னில் பட்டாரா? நம்ம வாழ்க்கையில மகிமை பட்டாரா? நீங்க பார்க்க நம்ம தக்க வேற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட்டாரா? படிக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? இல்ல வயோதிபர்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? இல்ல ஆண்கள் பகுதியில பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்பட்டாரா? ஆம் என்று விசுவாசம் நமக்கு தேவை. நீயோ நானும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே, அதுவே தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நான் ஒரே ஒரு வார்த்தையில முடிப்பேன், நான் உயிரோடு இருக்கிறேன், இதுவே தேவன் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விட மகிமைனா கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், நம்ம இப்படிதான் நம்ம யோசிப்போம். நான் உன்னை மகிமைப்படுத்துறேன்னா இப்படி எல்லாம் தான், இதெல்லாம் தான் மகிமை. அதெல்லாம் இல்ல. இயேசு நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் உன் வாயில் அறிக்கை பண்ணி உன்னை துதிக்க வைத்தாரு, அதுவே தேவனுடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இடத்துல பஞ்சம் வந்தாலும் உனக்கு எனக்கு கர்த்தர் 3 வேளை ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்தினாரே, இதே மகிமைப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. சட்டை கிழிஞ்சி போகாம அல்லது சட்டைய நம்முடைய சட்டையை கூட அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். இந்த 11வது மாதத்தை முடிச்சு 12வது மாதத்தின் முதல் நாளிலே காலடி எடுத்து வைக்க கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். ஆமென். உன் வாழ்க்கையில வீசின புயலை திரும்பி பார், உன் வாழ்க்கையில வீசின போராட்டத்தை பார், உன் வாழ்க்கையில வந்த நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை திரும்பி பார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பழிசொற்கள், எத்தனை ஏளனங்கள். உன்னை பார்த்து ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு முன்பாக தேவன் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் உயிரோடு நிக்க வச்சிருக்கிறாரே, இதுவே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார், அவர் மகிமைப்படுத்திய ஆவார். ஏனா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென், அல்லேலூயா. உடன்பிறப்பு
சொல்லுகிறவர்கள் கூட வார்த்தையை மாறிவிடுவார்கள். ஆனால் இயேசு உன்னைய என்னையும் தாயின் கருவில முன்குறித்து நீ என் தாசன், நீ என் மகள், நீ என் தாசன் சொன்னதுதான் கல்லறை வரைக்கும் அல்ல, பரலோகம் வரைக்கும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல நாளில் சில வார்த்தைகளோடு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். வேகமாக ஜெபத்தை குறித்து தான் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதம் முழுவதும் இருக்கிற அனைத்து வாரங்களிலும் ஜெபத்தை குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். அடுத்த வாரம் பேசுவதாக இருந்தாலும் சரி, வருகிற தொடர்ந்து ஜெபத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் 2025 ஆண்டு ஜெபம் இல்லை எனில் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்க போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க படிச்ச காலத்துல இப்படி கைய வச்சா ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க. இப்ப இருக்கிற காலத்துல எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இனி வருகிற காலங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு புள்ள பால் மறந்த உடனே அருமையான மகள் அண்ணன் சொல்லுவாங்க, என் பிள்ளை பாலை மறந்த உடனே கொண்டு வந்து எங்க விட்டுற? சபையில விட்டுறேன்னு. இனி வருகிற நாட்கள் அரசாங்கம் சொல்லும், உன் பிள்ளை பாலை மறந்த உடனே நீ எட்டு வந்து எங்க விட்டுரு? எங்க விட்டுரு? ஸ்கூல்ல விட்டுரு. அப்பத்திலிருந்தே படிச்சாதான் அதுக்கு டிகிரிக்கு போக முடியும் சொல்ற காலம் வந்தாலும் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆகையினால அதுக்கு நாம இன்னைக்கே ஆயத்தமாகணும். ஆமென். இன்னைக்கே ஆயத்தமாகணும், இன்னைக்கே அடிக்கல் நாட்டணும். ஆகையினாலதான் 2 வாரங்களாக ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து பேச போகிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, 2025 நீ கால் வைக்கும் போது இப்போதே நீ ஜெப அபிஷேகத்தை பெற்றா மாத்திரம்தான் 2025 உன்னால ஒரு அசைவை இந்த தேசத்தில் கொண்டு வர முடியும். ஆமென். உன்னால ஒரு அசைவை ஒரு சபையில கொண்டு வர முடியும். ஆமெனா? சொல்ல மாட்டீங்க. அப்படியே ஏதோ ஒன்று பிடிச்சி உக்காந்துக்கிற மாதிரியே உக்காந்துக்கிறீங்களே. ஆரம்பத்துல வந்து கையை கொடுக்கும் போது சொன்னே எனக்கு குளிர்ந்துறாங்க. யாரா ஃபேனை போட்டு அங்க போட்ட ஃபேனுக்கு இங்க குளிர்ச்சி. எப்சிலோ சொன்னாங்க, ஐயோ நான் போட்டு சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு குளிர். ஆனா இப்போ எல்லா பக்கமுமே ஃபேனு. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் இங்கே உள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தோடு வாங்குங்க. அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணிக்கங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வார்த்தைகள் உங்களிடத்தில் வரும்போதே ஒரு அபிஷேகம் உங்களிடத்தில் கடந்து வரும். ஆமெனா? அல்லேலூயாவா? நீங்க அமைதியா உட்கார்ந்துக்கிறதுனால ஏன் உற்சாகம் குறைஞ்சு போயிடாது, அல்லது அபிஷேகத்தின் உற்சாகம் குறைஞ்சு போயிடாது. ஆனா வந்த வண்ணமா நீங்க திரும்பி போவீங்க. பெற்றுக்கொள்ளும் போதே நீங்க சந்தோஷத்தோடு ஆமென் அல்லேலூயா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அபிஷேகம் உங்களை தொடும். அந்த ஜெபம் உங்களை வழிநடத்தும். ஆமென் அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இங்கே அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைவர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணி, அவளு அந்த வார்த்தையை பாருங்க. அண்ணன் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள். நம்ம ஜெபம் பண்ணா திரும்பி அந்த சோக மூஞ்சியோட ஒரு சில பாஸ்டிங்னு வாங்க. ஆனா மூஞ்சி அப்படியே வேகம். என்னடா பாஸ்டிங் பேசக்கூட முடியாது. தோத்திரம் சஞ்சய், ஏன் சஞ்சய் பாஸ்டிங்? எத்தனை நாள்? இந்த பாஸ்டிங்கை கர்த்தராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பேக் பெயின் நிக்க முடியல. இன்னும் பேக் பெயின்
எனக்கு இது முக்கியம் இல்ல, எனக்கு அது முக்கியம். ஆமென். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ராத்திரி சரியா தூங்கல, எனக்கு தூக்கம் முக்கியம் இல்ல, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஆமென். அல்லேலூயா. நான் 2 இடத்துல கொட்டுவேங்க என் பிரச்சனைய. ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ரெண்டாவது அந்த பையன் சொல்லுவேன். உண்மைதான் சொல்றேன், 2 இடத்துல நான் கட்டாயம் சொல்லியா. ஒன்று ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லுவேன், ஆண்டவரை எனக்கு இப்படின்னுவேன். ரெண்டாவது அவங்ககிட்ட சொல்லுவேன், வடகுடமா சோம் பண்ணலாம். அதுக்கு பிற்பாடு நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, என் இருதயம் சந்தோஷப்படும். ஆமென். அல்லேலூயா. இங்க அண்ணால் வார்த்தை பாருங்க, அவள் இருதயம் எப்படி இருந்துச்சாம்? கர்த்தருக்குள் களிகூர்ந்தது. இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஜெபத்துக்கு வரோம், ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு முறுமுறுத்துன்னு போறோம். 1/2 hour சொன்னாரு பிரதர், 1 hour ஆகிட்டார். 20 நிமிஷம் சொன்னாரு பிரதர், 3/4 மணி நேரம் ஆகிட்டார். ஜெபம் அப்படின்னு சொன்னவனே நம்ம யோசிக்கிறோம், அங்க இருந்து வரணும், எங்க இருந்து அவ்வளோ தூரம். ஏன் இந்த ஜனங்கள் எல்லாம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க வேதத்துல, குறிப்பிட்ட சிலருடைய பெயர் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால தேவன் எழுதி வைத்தார். சீனாய் மலைக்கு வாங்கினார். அது மலை எவ்வளோ உயரம் தெரியாது, எவ்வளவு பெரிய மலை உச்சி அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இவர் என்ன பண்ணாருங்க, ஓடினார். வாங்க சொல்லிட்டார், போயிட்டாரு. ஆபிரகாம வாங்கிட்டாரு, போயிட்டாரு. மோசே வாழ்ந்தாரு, போயிட்டாரு. எத்தனை தேவ மனுஷனை இங்க சுட்டி காட்ட முடியும்? அண்ணால் வரும்போதெல்லாம் சபையில அழுதா. ஆனா அன்னைக்கு கர்த்தர் பேசிட்டாரு. கர்த்தர் பேசின உடனே அவள் ஜெபம் பண்ணி அவளுடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்ந்தத, மகிழ்ச்சியில களிகூர்ந்தல். அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு, அவ்வளவு ஒரு நிம்மதியோடு, அவ்வளவு ஒரு சந்தோஷத்தின் மிகுதியில் அந்த அம்மா அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அதிசயம். ஆமென். ஆமென். நாம சில நேரம் அதிசயத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும், இது நடக்குமா, அது நடக்குமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. யார் சித்தத்தின்படி? கர்த்தருடைய சித்தத்தின்படி. நடந்தாலும் நடக்காம போனாலும் பரவாயில்ல, நான் நீங்க சொல்லுகிற இடத்துல வந்து முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நான் அப்பா கிட்ட என் ஜெபத்தை சொல்லிட்டேன், என் தேவையை நான் சொல்லிட்டேன். இனி இது என் பாரம் இல்லை, அவருடைய பாரம். நான் சந்தோஷமா போவேன். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றேன். 2 நாளா மழை பிச்சு எடுக்குது. ஆண்டவரே இன்னைக்கு சாயங்காலம் வேசார்பாடியில இயேசுவின் ஆவிக்குரிய கிறிஸ்துவ சபையில எப்படி ஆண்டவரே போய் சாயங்காலம் பேச? எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர். அவருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும். வாயே வராது. ஏன்னா நமக்கு புயலு, கோலியாத்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமிசம். ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சதா, இறையாது அமைதலாய். அல்லேலூயா. கோலியாத்து பெரிய மாமிசம் அல்ல, தாவீதுக்கு தெரிஞ்சது கூழாங்கல். அல்லேலூயா. கூழாங்கல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு இவ்வளவு பெருசு இருக்குமா? கூழாங்கல்லுங்க, கூழாங்கல். அது மிஞ்சி போனா இதுக்கு மேல வளர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுல சரியா பேச திக்குவார். அப்ப அந்த கல்லை போட்டுருந்தா பேசணும்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு குத்தாங்கன்னு ஒரு பெரிய கல் வாயில போட்டணும், அதுல பேச பழகு. அப்போ அந்த காலத்துல இப்ப கழுதை தேஞ்சி கட்டெருமான கதையா? அந்த காலத்துல ஒரு வேலை நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய கூழாங்கல் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கோலியாத்து
பெரிய மாமிசமுலையா. கோலியாத்தை கண்டு தாவீதுக்கு பயம் இல்லை. ஏன்னா தாவீது ஜெபிக்கிறவர். ஆமென். கடந்த வாரம் கேட்டோம்ல, தாவீது ஜெபிக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே என்று தாவீது எழுதுகிறார். அப்ப ஜெபிக்கிற மனுஷனுக்கு உலகத்தை குறித்தோ அல்லது உலகத்தினுடைய எதிர்ப்பை குறித்தோ பயம் இருக்காது. ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை நான் என்னிடத்துல கர்த்தர் பேசும்போது என்ன நானே கேள்வி கேட்டுக்கொண்டேன். ஏன் இப்ப போன வருஷம் பயந்த, ஏன் போன வருஷம் இப்படி எல்லாம் நடந்துச்சு, ஏன் போன வருஷம் இப்படி எல்லாம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு நானே கேள்வி கேட்டு உடனே எனக்கு நானே பதில் எல்லாம் கொடுக்கல. என் சிந்தனையில கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை யோசிச்சேன். ஏன்னா நான் ஓடுனெல்லாம் கோலியாத்தை பார்த்து, மனுஷனை பார்த்து மனுஷனை திருப்திப்படுத்தணும், மனுஷனை உயர்த்தணும். அல்லது ஐயோ அந்த மனுஷன் என்ன நினைச்சுப்பா, இந்த மனுஷனையே திருப்திப்படுத்தணும். பாருங்க, கர்த்தர் சரியா இருந்த நேரத்துல என் கண்ணை திறந்தார். அப்புறமா தான் யோசிக்க ஆரம்பிச்ச, ஆண்டவரே நான் இனி கோலியாத்தை பார்க்க மாட்டேன், கோலியாத்தை முறியடிக்க செய்கிற தேவனை பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிங்கத்தை பார்க்க மாட்டேன், சிங்க கெபியில சிங்கத்தின் வாயை கட்டுகிற தேவனை பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அக்கினியை பார்க்க மாட்டேன், அக்கினி மதிலிலே நான்காவது ஆளாய் உலாவிக் கொண்டு வருகிற என் அப்பாவை பார்த்தேன். சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உலர்ந்த எலும்பையும் பார்க்க மாட்டேன், ஏன் நான் உலர்ந்த எலும்புக்கு உயிர் தருகிற இயேசுவை பார்ப்பேன். நான் பாடையை பார்க்க மாட்டேன், பாடையை தொட்டா உயிரோடு எழுப்புகிற இயேசுவை பார்ப்பேன். அல்லேலூயா. நான் தண்ணீரை பார்க்க மாட்டேன், தண்ணீரை திராட்சை ரசமாய் ஆக்குகிற தேவனை பார்ப்பேன். சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். நீயும் நானும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்கிறபடியா நம்ம எங்க ஆசீர்வாதத்தை தேடி போனோம். அல்லேலூயா. நாம அப்படி எடுத்து அப்படி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க அண்ணா அதுக்கு பிற்பாடு சபையிலிருந்து போறா. எப்படி போறாங்க? கர்த்தருக்குள் களி கூர்ந்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த அம்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. இன்னொரு வார்த்தை சொல்ல போறீங்க, என் கொம்பை கர்த்தர். கர்த்தருக்குள்ள நம்முடைய கொம்பு. சொல்லுவாங்க, நான் பெரிய கொம்பா? ஆமா, நான் கொம்புதான். ஆமென். என் கொம்பை கர்த்தர். இந்த கொம்பு இல்லை, உடனே நினைச்சு கூடாது இங்க ஒரு அந்த கொம்பு, அந்த கொம்பு இல்லை. கர்த்தருக்குள் என்னை அவருடைய சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் அவரோடு கூட நடக்கிற அந்த உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமெனா. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 32:24. 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். 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 சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருங்க? வியாதிப்பட்டு இருந்தார். அது என்ன மாதிரி வியாதினா, கல்லறையில வைக்கிற வியாதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாதி வரும். இங்க எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, கல்லறையில வைக்கிற ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி நேரத்துல நம்ம பார்க்கறதெல்லாம் டாக்டர், நம்ம பார்க்கறதெல்லாம் டாக்டரை பார்க்காம யார் யாராவது பார்க்கறது, டாக்டரை பார்க்காம
வேற யாரை பார்க்கறது? நான் சொல்லுவேன், அடிக்கடிக்கு தேனிக்கு போகையில் எங்க மனைவி இரும்பையில் பின்னாடி இருக்கிறவங்க எழுந்துவாங்க. இனி காலையில இருந்து இருக்கின்ற யாரும் எழுந்துவாங்க. ஏன்னா கொரோனா பழகி போனது, அது போயிடுச்சு, இஸ் கான், போயே போச்சு. இதெல்லாம் நாம் நம்பிடுவோம். வேற சொல்லுது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாருங்க? அதான் யாருங்க? டாக்டர் சுமதி, டாக்டர் தீபா, டாக்டர் தீபா அருளாளன். அப்புறம் அங்க ஒரு ஹோட்டல் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க பேரு தீபா. எங்க அண்ணியை கேளுங்களேன், பொன்னேரியில் ஒரு டாக்டர், திலீபன் டாக்டருடைய ஃபோன் நம்பர் வந்து எங்கள் அண்ணி கேளுங்கிறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, ஏன் என்ன சொல்லன்னு பாருங்க, அவங்கள கேளுங்க. டாக்டர் சுரேஷ் பாபு ஒருத்த உள்ளுக்குள்ளே திட்டணுப்பா. ஆமாம்மா, கூட்டு போய் காட்டணும் நீதான். அங்கெல்லாம் நம்பிக்கை வச்சதுனாலதான் யார் நடுத்தருக்கு வந்தேன். இயேசு மேல நம்பிக்கை வச்சதுனால நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம உண்மையாதான் சொல்றேன். இடுப்பு வலிக்குதுன்னு நான் காலைல யாருக்கிட்டனா சொல்லியிருந்தேன்னா 7 வயது சொல்லியிருப்பேன். வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தா 80 வயது சொல்லியிருப்பாங்க. தூக்கமே வரலன்னு சொல்லியிருந்தா 1000 வயது சொல்லியிருப்பாங்க. நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல, செய்ய வேண்டியதை செய்த, மிக்ஸ் பண்ண வேண்டியதை மிக்ஸ் பண்ண, வர வேண்டிய இடத்துல வந்தேன். நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களோ, 8 மணிக்குள்ளே வந்துட்டேன். ஜெபம் கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் அருமையாக அங்கே உட்காந்தேன். அருமையான ஒரு தூக்கம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அழைக்கிறார். 10 நிமிஷம் மேலே ஏறும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு நிற்கிறேன். ஏன்னா கர்த்தர் என்னை குணமாக்க வல்லவர். ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்வாரானால், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த ஒனேசிமஸ் கோபிக்கும் இயேசு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் எப்படியோ, உங்களுக்கு எல்லாம் டாக்டர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நான் ஒரே ஒரு டாக்டர் கட்டாயம் பார்ப்பேன், உயிரோடு இருந்தான். என்னை எங்க போய் சேர்த்தவன் நான், அதனால கட்டாயம் பார்ப்பேன். அதுக்காக வேண்டி இப்படி பண்ணிக்கிறேன், கட்டாயம் பார்ப்பேன். வயது சரியா? உண்மைதான். ஒருவேளை சுவேதா நர்சிங் போயிட்டா கட்டாயம் ஊசி போட்டுருவேன். ஏன்னா என் பிள்ளைங்க கர்த்தரால இப்படி எழுப்பும் போது அது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். சொல்லுவாங்களே, எங்கள் பாஸ்டருக்கு எங்கள் பாஸ்டர்களுக்கு நான் ஊசி போட்டேன். டாக்டர்மா சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டருக்கு இப்படி திரும்பிச்சு, அவருக்கு நான் தான் இப்படி சொல்லி கெடுத்து விட்டேன். அல்லேலூயா. இப்பயே தலை குடிக்கிட்டேன். என்ன சொல்லுவார், நீ எதுவாக வேணா போ, இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதியின் படுக்கை நேரத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தார். ஆமென். இனி வருகிற காலங்கள் கொடிய காலம். யாரு 2025 நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வ, இது அற்புதத்தினாண்டு குவியும் சொன்னா, நான் சொல்லுவேன், எரேமியா 22ஆம் அதிகாரத்தை வேகமாக வாசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். சரியா? இல்லை, இப்ப இல்லை, இப்ப இல்லை. அப்போ 2025ஆவது ஆண்டு மீண்டும் ஒரு புதிய கொள்ள நோய் இந்த பூமியை தொடப்போகிறது. நான் ஏற்கனவே
உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். 2024 ஆண்டை குறித்து கர்த்தர் சொன்னார், மரணம் பாதாளம் என்கிற ஒரு தூதன் வாயை திறந்து கொண்டு போகிறான், அவனுக்கு பேர் பாதாளம் என்று எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி கர்த்தர் பேசினதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விபத்துகளும், எங்கே பார்த்தாலும் கொலையும், எங்கே பார்த்தாலும் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், பிசாசு அவன் வேலையை செய்யறான், நாம ஜெபிக்கிற வேலையை மறந்தோம், நாம நம்ம வேலையை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் எந்திரிக்கிறதே நான் 7 மணிக்கு தான். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி எங்கள் அம்மா டிஃபன் பண்ணிட்டு போட்டு அந்த டிஃபன் பாக்ஸில் வச்ச பிற்பாடு வேக வேகமாக நான் 4 வாய் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸும் பேக்கையும் தூக்கின்னு திபுன்னு சென்ட் ஜோசப் ஸ்கூலில் 8:40 உள்ள நுழையிறதுக்கே எனக்கு 7:50 உள்ள நுழையிறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் செய்ய டைம் சரியா இருக்குது. ஜெபிக்க எங்க ஜெபிக்காத உங்களுடைய வாழ்க்கை நான் சொல்லுவேன் எங்க. என்னது? வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் இது? என்னமா எக்ஸாம் டைம்ல மொத்தம் உளுந்து ஜெபம் எக்ஸாம் டைம்ல. ஆனா இந்த வருஷம் எக்ஸாமுக்கு, இந்த முழு ஆண்டு தேர்வு எக்ஸாமுக்கு லிஸ்ட்டை போட்டு மாமா இவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சஞ்சய் சாமிகள் சொன்னா வயிறு பிஞ்சிடும். அவங்க பசிக்கு இனிமேல் அவங்க தான் சாப்பிடணும். ஏன்னா ஏன் இப்போவே நான் எச்சரிக்கை கொடுத்துட்டேன்னா, இங்க எதனா கிரிக் முறுக்கனானது அங்க இனிமேல் அங்கேயும் எச்சரிக்கை சத்தம் போயிடுச்சு. ஜெபம் பண்ண மாட்டேமே, இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேமே. இவங்க பாஸ் ஆகிறதுக்கு நாங்கள் உட்காந்து முட்டி கொடுத்தோம். கர்த்தர் சொல்றாரு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்றாரு. நமக்கு ஜெபம் பண்ண வைக்கும் என்னக்கும் வைக்கும். பார்த்தேன் காலையில் ஒருத்தினுடைய சத்தம் தான் இங்க இருந்து 1 2 3 4 5 இந்த 6 பேர்ல ஒருத்தி சத்தம் தான் எக்ஸ்ட்ராவா கேட்டுச்சு. நீதான் பார்க்க ஒண்ணுதான் மிச்ச யார் சத்தமும் கேட்கவே இல்லை. எல்லாம் குசு 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 குசு. என்ன ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. இங்கே எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி எப்படி கதறி இருப்பார் யோசித்து பாருங்க, அவருடைய ஜீவனுக்காக. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் எசேக்கியாவை போல மாறுங்கள், அடுத்தவர்களுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுங்கள், புலம்புங்க, வாழ்க பிள்ளைகள் அழுங்க. எதுக்காக? அம்மா அது வேணும், அம்மா இது வேணுன்றதுக்கு அழுங்க. அந்த காலெல்லாம் தூக்கி விசிலடிங்க. அழிந்து போகிற என் சிநேகிதிக்காக, அழிந்து போகிற என் சிநேகிதனுக்காக, அழிந்து போகிற என் ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கணுமே, நான் ஜெபிக்கணுமே. இன்னைக்கு மரண ஓடங்கள், ஒரு கார் அடிச்சு 5 பேர் சுக்குநூறாய் இறந்து போனார். ஒரு கார் அடிச்சு பிள்ளைய கொண்டுட்டு கல்லில் காதலனோடு ஓட்டும், மனைவியை கழுத்தறுத்து கொள்ளுகிறார். வயதானவர்கள் 2 நாளைக்கு முன்பாக கழுத்து அறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். மனைவி கதறுகிறார். போலீஸை கத்துறாங்க. போலீஸ் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸா போய் நிற்க முடியும். சுமதி எங்க போகுது, நாகராஜ் எங்க போறாரு, ஐயா எங்க நாற்றப்பள்ளி பக்கம் போறாரு, இந்த பொண்ணு எங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகுது. உனக்கு போகணுன்னா உனக்கு 4 போலீஸ் போகணும் உங்க வீட்டுக்கு. ஆமாவா இல்லையாப்பா? நிக்கோலஸ் வீட்டுக்கு போட்டோன்னா 4 போலீஸ் போகணும். என் வீட்டுக்கு போகணுன்னாக்கா எத்தனை போலீஸ் வரும்? யோசித்து பாருங்க. அரசாங்கம் செய்யக்கூடாததை அல்லது அரசியல்வாதிகளால் செய்ய முடியாததை அபிஷேகம் பெற்ற உங்களால் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகத்தை ஒரு சின்ன பொண்ணு சொல்லிதான் அவருடைய குஷ்டரோகம் மாறிச்சு.
வெக்கமா இல்லை, வாயவே திறக்காது. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை சுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க சொல்றேன், நான் வேதத்தின் அடிப்படை சத்தியத்தில் தான் பேசுகிறேன் தவிர நான் வேதத்துக்கு புறமா நான் போகவே இல்லை. போன வாரம் கேட்டீங்க, வேதத்துக்கு புறமா பேசினா இல்லையா கேட்கிறேன். நாங்க சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கணும்னு எழுதி கொண்டிருக்கிறோம். ஆகையினால தயவு செய்து சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளாகட்டும் நீங்களாகட்டும், இனி ஜெபத்தில் தரித்திருங்கள். அந்நியர்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தருக்கனா நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஒருத்தருக்குன்னா நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஸ்வேதா சொன்னமா, அக்கா சொன்னமா, என் வீட்டில் என்னடி சாப்பாடு, என் வீட்டில் இதான் சாப்பாடு, இதெல்லாம் பேசணுமே ஸ்கூலில். ஆனால் ஒருத்திக்கனா நம்ம சொன்னோமா? நான் ஏசப்பாவின் பிள்ளை. ஏசப்பா சொல்கிறாரு, வாலிபரே, ஏன்னா நம்ம படிச்சிருந்தா தான் நாங்கள் ஏறும். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் யாரை நினை, ஒரு சிருஷ்டி கர்த்தரை நினைன்னு இருக்குதே. நாம் படிச்சிருந்தா தாங்க நம்ம சொல்லுவோம். நமக்கு தான் எங்கள் அம்மா கிட்டே அப்பா கிட்டே அக்கா கிட்டே தங்கச்சி கிட்டே சண்டை போகிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. என்னையா, ஒரு மாதம் கழிச்சு ஊர்லேருந்து வந்தால் சண்டை போகிறதுக்கே நமக்கு சரியாகுது. தங்கச்சி நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, வா கையை பிடிச்சி ஆண்டவர் உங்களை கூப்பிட்றதுக்காக நான் ஏதோ உங்களை இது பண்ண செய்வேன். உன்னை 30 நாள் பாதுகாத்ததுக்காக வா, இன்னைக்கு குடும்பமாக சேர்ந்து நல்லதுன்னா உன் கையை பிடிச்சி நான் ஜோம் பண்ணிடுவோம். பண்ணிக்கிறோம். அப்பாவை தான் அப்பா என்ன வாங்கினாரு பேரை தயார் பண்ணி அப்பாவை ஆண்டவர் இத்தனை நாட்கள் பாதுகாத்து வச்சாருன்னு அப்பா கூட இணைஞ்சு ஜோம் பண்ணியிருக்கிறோமா? இங்கே அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம், அவர்கள் கூடியிருந்த இடம் இங்க நம்மளாலேயே நம்மளை அசைக்க முடியல. எங்க நம்ம உக்காந்துக்கிற இடம் அசைக்க போகுது? என்னம்மா, அமைக்கி குலுக்கி சரிந்து விடப்பட்டோம். இந்த மாதிரி ஆசீர்வாத பிரசங்கம்னா இன்னைக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா பேசினாரு? இன்னைக்கு ஜெபம் பண்ணா ஒரு அசைவு உண்டா? ஆமென், அல்லேலூயா. உண்மைதாங்க. நீ ஜெபம் பண்ணா இந்த வரைக்கும் நம்முடைய ஜெபத்துல ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையே. நம்ம ஜெபத்துல நம்ம பெற்றோர்களை சரியான ரட்சிப்புகளை நடத்த முடியல, அல்லது நம்முடைய பிள்ளைகளை நடத்த முடியல, நம்ம கணவனை நடத்த முடியல, நம்ம மனைவியை நடத்த முடியல. ஏன்? நம்முடைய ஜெபம் அசைவை கொண்டு வரல. நம்முடைய ஜெபம் எதை கொண்டு வரல? அசைவை கொண்டு வரல. ஏதோ காரணம், கடமைக்கு ஒரு ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம், சாப்பாட்டு ஜெபம். நான் சின்ன வயசுல தான் சொன்னேன், நீங்கள் 1ஆம் 5ஆம் வரைக்கும் ஐஎல்சி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். கரெக்டாக அந்த மதியம் சாப்பாட்டு நேரத்தில் ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா எஸ்சி கணக்கில் போன பிற்பாடு அந்த பாடலுடைய உண்மை கருப்பொருளை நான் அங்கே தான் கண்டு கொண்டேன். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், செருமையா வந்தீனில் சிறியவராம் எங்களிடம் ஆமென். பால் சோறு அங்கே காலையிட்டு ஸ்கூல் சோறு. அப்போ கோடியிலிருந்து கேன்ல வரும். இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க. அந்த இடம் தான் சோறு ஆக்குற இடம். ஸ்கூல்லேருந்து மாட்டு வரும். ஆனால் அங்கே போன பிற்பாடு தான் தெரியுது, அவ்வளோ அழகான பாடல். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கியிரும், சேருமையா வந்தீனில் சிறியவரா எங்களிடம் கழித்திரவு
போச்சே, நல்லா இருக்கும் பாட்டு. ஒரு நாதனே பாருமையா, அவ்வளோ அழகான பாடம் போட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஜெபம், அவ்வளோதான், ஒரு குட்டி ஜெபம் நம்ம தூக்கத்தையே அசைக்க முடியல. ஜெபம் யார் தூக்கத்தை நமக்கு வர கொட்டாயே நிறுத்த முடியல. சொல்ல சொல்ல ஒத்தி விட்டாங்க. என் பிரசங்கம் அவன் கொட்டாயை கூட நிறுத்த முடியல. இதுல எங்கிருந்து இந்தியாவை நான் அசைப்பேன் ஆண்டவரே. நான் அசைப்பேன், உண்மைதான். இப்போ சொல்லே கொட்டா அப்படின்னு இப்படி திரும்பினாக்கா என்ன அசைக்க முடியல. ஏன்னா ராத்திரி தான் ஆண்டவரே எங்க கோபி எங்களோடு இன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது நீ பேசும் ஆண்டவரே அப்படின்னு தீபிகா ஜோம் பண்ணி ராத்திரியெல்லாம் முழங்கால நின்று கொண்டு வந்ததுனால அவளுக்கு கொட்டாக வச்சு யாரும் தப்பா எடுத்துக்காங்க. ஆன்லைனில் போய் நீங்கள் பேரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமெனா. நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, இந்த பொண்ணு வந்து செய்தியை மாறிட்டாயா, இனி பழையபடி நான் ஆய வேண்டிதான். கண்ணு முடிதான் ஆரம்பத்துக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண, இனிமேல் கண்ணு முடி பிரசங்கியால மாற வேண்டிதான். யார் எப்படின்னா போங்க. நம்முடைய ஜபம் நம்முடைய வீட்டினுடைய தாப்பாலே ஆசைக்கல. நம்முடைய ஜபம் பரமேசியே தொட மாட்டேங்குது. நம்முடைய ஜபம் என் அண்ணன் மகன் நவீனியே தொட மாட்டேங்குது. என் ஜபம் ஜான் ஆபிரகாமியே தொட மாட்டேங்குது. என் ஜபம் அப்புறம் வேற தொட மாட்டேங்குது. எங்கிருந்து நான் அசைக்க, அல்லேலூயா, எங்கிருந்து நானே அசைக்க இந்த அவிசுவாசத்தை இனியோட குழி தோண்டி போதீங்க. என் ஜபம் அசைக்கும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், அடுத்த வாரம் என் வீட்டுக்காரன்னு சர்ச்சைக்கு கூட்டிட்டு வருவேன். ஆமென். நீ பார்க்குற பார்வையெல்லாம் பார்த்தா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு வராத மாதிரியே பார்க்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சரியா ஜெபம் பண்ணா கோபி இன்னைக்கு சர்ச்சையில் இருப்பார். கம்மியாக ஜெபம் பண்ண சர்ச்சையில் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ சரியா ஜெபம் பண்ணல நாகராஜ் சர்ச்சையில் இல்லை. நீ சரியா ஜெபம் பண்ணல பிரேமன் சர்ச்சையில் இல்லை. ஐயாவை பார்த்தும் சொல்லுவேன், நீங்க சரியா ஜெபம் பண்ணல ஈஸ்வரி சர்ச்சில் இல்லை. அடுத்தது ஒருத்தன் முறைக்கிறான், ஒருத்தன் சிரிக்கிறான். எங்கடா நம்மளை பார்த்து எதுனா சொல்லிடுவாங்க, சொல்லு சொல்லு பார்க்கலான்றான். உண்மைதான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் ஒரு ஆசைக்கு கொடுப்பார். ஆமென். இன்னி வரைக்கும் நம்ம அசைக்கிற ஜெபத்தை பண்ணவே இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஎல்சியில் கற்றுக் கொடுத்த வாரமையாக போதகிற ஜெபத்தை பண்ணுவோம், அசைக்கிற ஜெபத்தை பண்ணலை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த ஜெப ஆவியை தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உங்க ஜெப ஆவியை தாங்க. நான் அண்ணால போல நான் ஜெபிக்கணும். நான் எசேக்கியாவை போல ஜெபம் பண்ணும்போது அடுத்தவர்களுடைய மரணப்படுத்தி மாறணும். நான் அப்போஸ்தலர்களை போல நான் ஜெபிக்கும் போது அஸ்திபாரங்களை அசைக்கப்படும். என்ன அஸ்திபாரம் தெரியுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, விக்கிரகத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். ஆமென். பாரம்பரியத்தின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். கள்ள போதனைகளின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். கள்ள ஆராதனைகளின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒனேசிமஸ் கோபியா இருந்தாலும் சரி அசைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் ஒரு பயம் வந்துச்சு. இதெல்லாம் எரியுது, வலிக்குது. எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. என் தாட்டு, என் சிந்தை சொல்லுது வேற எதோ. ஒருவேளை உண்மைதான் சொல்றேன், ஒருவேளை அதே போல என்ன ஒரு பிரச்சனையா இருந்தா
எனக்கு கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா பட்டம்? அவன் என்ன கேவலமா சொன்னான், அவன் ஊழியர்களை தூஷித்தான், அவன் இப்படி பேசினான். ஆண்டவர் அவன் வாயிலே வச்சார், அப்படிப்பான். நான் கர்த்தர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் யாரை குறித்து நான் பேசல, உங்க ஒருவரை மாத்திரம்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அவர் நினைத்தார் என்று நினைக்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாசம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டியா, ஆனால் 4 மாசம் ஆயிடுச்சு, இன்னி வரைக்கும் போகவே இல்லை. என் சரீரத்தின் பலவீனம் அப்படி போல. எனக்கு தெரியும் என்னை நினைத்தருளும் என்று கேட்டிருக்கிறேன், அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, உங்ககிட்ட அனுதாப ஓட்டு வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? என்னை கர்த்தர் நினைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சமே, நாம் இன்னைக்கு கேட்போம், ஒரு அசைவை என் தேசத்தில் உருவாக்க என்னை ஜெபத்தினால் அபிஷேகம். கண்களை மூடி